திருநாவுக்கரசருடைய மாதர்பிறை கண்ணியானை அப்படிங்கிற ஒரு பாடல் நம்ம பார்க்கிறோம். இந்த பாடலுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், வேறுபாடுகளை கடந்து அனைத்தையும் ஒன்றாக பார்க்கிற பக்குவத்தை நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்பதுதான். ஆன்மாவுக்கு உடம்பே ஒரு சட்டை. ஆன்மாவுக்கு இந்த உடம்பே ஒரு சட்டை தான். அது ஆண் என்ற ஒரு சட்டையை போடும் பொழுது ஆணாக செயல்படும். பெண் என்ற சட்டையை போடும்போது பெண். ஓனா சட்டை போட்டுச்சுன்னா ஓனா, குரங்கு சட்டை போட்டால் குரங்கு. புரியுதா? அது என்ன சட்டையை அணிகிறதோ அதனுடைய பண்பையும் இயல்பையும் அது புரியுதா? அதனுடைய இயல்பு அது சட்டையினுடைய இயல்புன்னு புரிஞ்சுக்கணும். ஆன்மா இயல்பு அல்ல, அது சட்டையினுடைய இயல்பு. தேள் ஏன் முத்தம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்டில் கேஸ் போட முடியாது. எங்கள் வீட்டில் தேள் என்ன கொட்டு முத்தம் கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு கேஸ் போட முடியுமா? ஏன்? தேள் என்ற சட்டையினுடைய இயல்பு கொட்டுவது, ஆன்மா இல்லை. ஆன்மா சார்ந்ததன் வண்ணம் எந்த உடம்புக்குள்ள இருக்கோ அந்த உடம்பா அந்த ஆன்மா என்ன பண்ணும்? செயல்பட ஆரம்பிச்சோம். புரியுதா? இன்னைக்கு அந்த ஆன்மா அப்படி செயல்படும். அப்ப ஆன்மாவுக்கு இந்த உடம்பு ஒரு சட்டையை கொடுக்கும் பொழுது அந்த சட்டைக்கு ஏற்றவாறு அந்த ஆன்மா மாறுது. இது எப்படிங்கயா அப்படின்னு கேட்டால் நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கலாம். வீட்டில் எல்லாரும் நைட்டியை போட்டுட்டு வேலை பார்த்துட்டு இருப்போம். புரியுதா? நைட்டியை போட்டு வேலை பார்த்துட்டு இருப்போம். அப்படி சமைக்கும் பொழுது அப்படி உப்பு கொஞ்சம் போடுவோம். போட்டுட்டு உண்மையை சொல்லணும் இல்லையா? இந்த கையில் தண்ணியை மூடிட்டு அப்படி தொடச்சிக்கும். காப்பி சிந்தனா தொடச்சிக்கும். வீட்டில் ஒரு புடி துணி இருக்கும். அந்த துணியை பார்த்துருக்கீங்களா? பிள்ளையார் கோவில் துணியும் புது துணியும் என்னைக்கு துவைப்பாங்கன்னு பிள்ளையாருக்கும் தெரியாது, வீட்டுக்காரம்மாவுக்கும் தெரியாது. பிள்ளையார் கோவில் துணி இருக்கு பார்த்தீங்களா? அதுவும் வீட்டில் இருக்கிற புடி துணி இருக்கு பாருங்க, அதெல்லாம் எப்போ துவைப்பாங்கன்னு தெரியாது. அந்த துணியை அப்படிதான். அந்த துணியை பிடிச்சி நம்ம எல்லா வேலையும் செஞ்சுட்டு அந்த துணியில் பட்டிருக்க கரையும் நம்ம என்ன பண்ணிப்போம்? மேலே தடவிப்போம். இதே அம்மா ஒரு கல்யாணத்துக்கு, அதுவும் அவங்க வீட்டு மனுஷா கல்யாணத்துக்கு கலந்து, புரியுதா? அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு கலந்து, அவங்க தம்பிக்கு கல்யாணம். ஏன்னா அக்கா தங்கச்சினா பொறாம வந்துடும். தம்பி கல்யாணம், இந்த அம்மா கிளம்பும்போது நல்ல ஒரு பட்டுப்புடவை கட்டிக்கிட்டு கல்யாணத்துக்கு போகுது. போன உடனே இங்கே உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், ஏன்னா அந்த இடம் அழுக்காக இருக்காங்க. சகல சமையலையும் நைட்லையும் செஞ்ச அம்மா புடவை கட்டின உடனே ஆன்மா பாருங்க அந்த மாதிரி ஒத்துக்க மாட்டேங்குது. அதே ஆன்மாவாக இருந்தால் நைட்டி போட்ட ஆன்மா தானே இந்த புடவையும் கட்டியிருக்கு. ஆனால் புடவை கட்டினோடனே இந்த ஆன்மா எப்படி ஆக்ட் பண்ண ஆரம்பிக்குது? நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்க, ஐயா வந்துருக்காங்க, ஐயா உட்காருங்க, நீங்கள் உட்காருங்க, ஏன்னா நான் உட்காந்து தொடச்சதுக்கப்புறம் உட்காந்துக்கலாம். நம்மளை உட்கார விடுறாங்களேன்னு பெருந்தன்மையாக நினச்சிட்டோம்னா ஏமாந்துடும். 2-3 வாட்டி ஏமாந்து வேட்டி அழுக்கானது எனக்கு தான் தெரியும். அதுக்கப்புறம் நம்ம நம்புனதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து உட்காந்துடும். அப்போ நம்மளை துடைக்க விடுறதுக்காக உட்காருதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளை யாராவது உட்கார சொல்கிறாங்கன்னா சுற்றி முற்றி பார்க்கணும். புரியுதா? இப்போ அப்போ நல்ல கவனிங்க. ஆன்மா தான் போடுகிற சட்டைக்கேற்றவாறு தன்னுடைய பிஹேவியரை மாற்றிக்கும். அப்படிங்கிறதுக்கு சட்டைக்கு மேலே போடுற சட்டைக்கே மாற்றிக்கும் போது ஆன்மாவோடு ஒட்டி என்றும் பிறந்த உடம்புக்கு அது ஏற்ற மாதிரி அது மாறாது அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல, மாறிதான் ஆகும். ஆனால் ஞானிகளுக்கு தேளும் ஒன்றுதான், பூரானும் ஒன்றுதான், பாம்பும் ஒன்றுதான், யானையும் ஒன்றுதான், குருவியும் ஒன்றுதான், கிளியும் ஒன்றுதான், காக்காவும் ஒன்றுதான், மயிலும் ஒன்றுதான், மாடு ஒன்றுதான். அதுதாங்க இந்த பாட்டு. கைலாய காட்சியை பார்த்தவுடன் அப்பர் பெருமானுக்கு இந்த உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் எல்லாமே அம்மையப்பரா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளவுதான். ஒரு அம்மையப்பரை பார்த்தார். பார்க்கிற பொருள் எல்லாம் அம்மையப்பர். பார்க்கிற பொருள் எல்லாம் அம்மையப்பர். பூதத்தாழ்வார் ஒரு ஆழ்வார் இருக்கார். பஞ்சபூதங்களையும் பெருமாள் தான் தெரிஞ்சாராம். பஞ்சபூதங்களையும் யார் தெரிஞ்சா? பெருமாள் தான் தெரிஞ்சார். அதுபோல ஆன்மா பக்குவப்படும் பொழுது அந்த ஒரு நிலை ஏற்படும். அதுதான் இந்த பாட்டு. அப்ப வேதங்கள் அனைத்துமாய் வேதமில்லா பெருமைன்னு சொல்லுவார் மணிவாசகர். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை வேதங்களும் அவன் தான். ஆனால் அவன்கிட்ட எந்த வேதமும் இல்லை. அவனுக்கு பன்னிக்குட்டியும் ஒன்று தான், நாய்க்குட்டியும் ஒன்று தான், மனுஷக்குட்டியும் ஒன்று தான். எல்லாத்துக்குமே அவன் தான் தாய்மான். பன்னிக்குட்டிக்கெல்லாம் இவர் தான் கடவுள், நாய்க்குட்டிக்கெல்லாம் கடவுள் இவர், மனுஷக்குட்டிக்கெல்லாம் கடவுள் இவர் அப்படின்னு எங்கேயா இருக்கா? தாயுமானவன்னா எல்லாருக்கும் அவன் தான் தாயுமான். புரிஞ்சுக்கணும், நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதனால தான்
யானையை அம்மையப்பரா பார்த்தது கூட பெரிய விஷயம் இல்லை, ஏன்னா அது கஜ பூஜை செய்கிறோம். ஆனால் பன்றியை பார்த்தாரு பாருங்க, ஆண் பன்றி பெண் பன்றி வருது, உடனே அதை பார்த்த உடனே அவருக்கு அம்மையப்பராக தோற்றம் அளிக்கிறது. செயல் அளவுல இல்லை, எண்ணத்தளவுல மாறணும். அதான் இப்படி சொன்ன உடனே ஐயா சொல்லிட்டாரு போகும்போது 2 பன்னிக்குட்டி இப்படி சொல்லிட்டு போயிடக்கூடாது. ஐயா சொல்லிட்டாரு, இந்த 2 பன்னிக்குட்டி வள ஐயா சொல்லியிருக்காரு, அம்மையப்பருக்கு சொல்லி வளர்தான் வீட்டில் உனக்கு போடுறதே பெரிய விஷயம் இல்லையா? உனக்கு போடுறதே பெரிய விஷயம், இதில் பன்னிக்குட்டியை வேற வளர்க்குமா? அதான் ஒன்றுதான் பெரிய வளர்ந்த விதா வளர்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு. அதை சொல்லலை இங்கே. இந்த பாட்டை புரிஞ்சுக்கணும் தெளிவா. அவர் பார்த்தது அத்தனையும் எண்ணத்தால் அம்மையப்பரா தெரிச்சு. அதுக்காக 4 பன்னிக்குட்டி எடுத்துக்கிட்டு அவர் போகிற இடம்லாம் கைலாயத்துக்கு போனார், அங்கே போனார், காலத்துக்கு போனார்லாம் கூட்டு போல. அவர் பார்க்கிற இடமெல்லாம் என்னவா தெரிஞ்சது? அம்மையப்பராக தோன்றுது. அது மாதிரி அந்த பேதத்தை கடக்கணும். அவன் அத்தை பண்ணா, இவன் இத்த பண்ணா, இவன் இத்த பண்ணா, அவள் அத்தை பண்ணா, அவள் அப்படி பேசினா, இவன் இப்படி பேச வேணும். உருன்னு பார்த்தா அவள் கருப்புன்னு பார்த்து மேலே போயிட்டு இருக்கும்போது உருன்னு பார்த்தானே கருன்னு பார்த்தா நமக்கு ஃப்ளைட்லேருந்து பார்க்கும்போது தெரிய போது எது நம்ம முறைச்சிட்டு இருக்குன்னு. கீழே ஒன்று நம்ம முறைச்சி பார்த்துட்டு இருக்குது, இதெல்லாம் ஃப்ளைட்டில் போகுது பரட்டு. மேலேருந்து நமக்கு எட்டி பார்க்கும்போது எதாவது தெரியுமா? முறைக்கிறது தெரியுமா? சிரிக்கிறது தெரியுமா? நடந்து போகாதீங்க, ஃப்ளைட்டில் போங்க. நடந்து போனால் தானே இதெல்லாம் தெரியும். நீங்கள் ஃப்ளைட்டில் பறக்க ஆரம்பிச்சிருங்க, கீழே எல்லாம் என்னது மனித தலை கூட இல்லை, எல்லாம் ஒரே ஹைட்டில் தெரியும். நெட்டை குட்டை குண்டு உள்ளி எல்லாம் ஒன்றாவே தெரியும் பாருங்க. பழனி மலை மேலே இருந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீடும் ஒரே ஹைட்டில் தெரியும். இது உயரமான வீடு, இது பள்ளமான வீடு தெரியாது, எல்லா வீடும் ஒரே மாதிரி. நம்ம என்ன பண்ணுறோம்? கீழே நின்றுட்டு பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் சுவாமி மேலே இருந்து சொல்கிறார், இது இப்படி பார்த்தா அப்படி பார்க்கும்போது நமக்கு எல்லாமே ஒன்றாக தோற்றம் அளிக்கும். இந்த பக்குவத்தை இந்த பாடல் நமக்கு காட்டுது. எத்தனை பேர் எத்தனை விதமாக இருந்தாலும் நான் இப்படித்தான் இருப்பேன். இதுதான் அப்பருக்கும் சொல்கிறேன். நீ என்னவாகனா இருந்துட்டு போ, நீ பன்றியா இருந்துட்டு போ, குதிரையா இருந்துட்டு போ, யானையா இருந்துட்டு போ, ஆனால் நான் உன்னை அம்மையப்பற தான் போகிறேன். முடிஞ்சு போச்சா? உன் வினை நீ அப்படி இருக்கிற, ஆனா என் வினை அதையும் உயர்வாக பார்ப்பது. என் வினை எப்படி? என்னுடைய வினை எல்லாரையும் உயர்வா பார்க்கிறது. நீ எப்படி வேணா இருந்துட்டு, அது உன் வினை, அது உன்னுடைய விருப்பம், அது உன்னுடைய புத்தி, உன்னுடைய பண்பு. ஆனா என்னுடைய பண்பு அது அல்ல. அப்பர் பெருமானவர் தான் சொல்றாரு, என் பண்பு அது அல்ல. இந்த பாட்டு முழுக்க அது. சரி, இந்த பதிகத்தை எடுத்துக்கலாமா? அறுபத்தி 6வது பதிகம். பதிகம் 66. சரியா? இதனுடைய பாராயண முறை நல்லா இருக்கும், பன்முறையும் நல்லா இருக்கும். இதில் 5 வரி பாடுறார் ஒரு பாட்டு. ஏன்னா அவர் பார்த்த ஒரு விஷயம், இதுவரையும் பார்க்காத ஒரு விஷயம். அவர் பார்த்த ஒன்று, அதுவரையில் பார்க்காத ஒன்று. அதனால் அதை 2 தடவை நம்ம பாடிக்கலாம். சிறப்பாக வைக்கிறார், 5வது வரியாக வைக்கிறார். இன்னொன்று, பண் பாடும் பொழுது இரட்டைப்படியில் இருந்தால் தான் நம்மளால் பாட முடியும். ஏன்? ஒன்று கீழே ஒன்று மேலே, ஒன்று கீழே ஒன்று மேலே, அப்படி தான் வரும். இப்போ நம்ம 4வது வரி மேலே முடிச்சிடும், அடுத்து 5வது வரி எங்கே பாடுவோம்? கீழே பாடுவோம். 6வது வரியை எப்படி திருப்பி கீழே எடுக்க முடியும்? அப்போ என்ன பண்ணுறோம்? 5வது வரியை கீழே ஒரு வாட்டி மேலே ஒரு வாட்டி பாடி முடிச்சிட்டோம்னா 6வது வரியாக இல்லாமல் முதல் வரியாக அடுத்த பாட்டை எடுக்க முடியும். இதுதான் ரகசியம். சரியா? இது தக்கத்திமி என்கின்ற அருமையான நடை, பாராயண முறை, எளிமையான பாராயணம். மாதர் பிறை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி போதொடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் யாதும் சுவடுபடாமல் ஐயாரடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். கூட சேர்ந்து பாடக்கூடாது. உங்களுக்கு அந்த பாட்டு தெரியலாம், நிறைய பேருக்கு தெரியாதப்போ பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. அதனால் நான் பாடும்போது கவனிக்கணும். சரியா? இப்போவே பாடும்போது கவனிங்க. உங்களை பாட சொல்லும்போது நீங்கள் நல்லா தைரியமாக கம்பீரமாக பாடணும்.
இப்போ இதான் முறை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? எப்படி பண்ணுன்னு புரிஞ்சுதா? ஒவ்வொரு வரையும் ஒரே வாட்டி தான். கடைசி அந்த கண்டேன் அவர்கள் பாதம் மட்டும் பாராயண முறையாக இருந்தாலும் அதை 2 வரி பாடினா தான் நம்மளால அடுத்த பாட்டை முறையை கீழேருந்து எடுக்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். பண்ணலாமா? இப்போ நான் ஒரு வரி ஒரு வாட்டி தான் சொல்லுவேன், நீங்களும் ஒரு வாட்டி தான் சொல்ல முடியும். நல்லா கவனிச்சுட்டு சொல்லுங்க. மென்மையான காந்தார பண்ணு. மாதர் பிறை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி போதொடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன். யாதும் சுவடுபடாமல் கையாரடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாத கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். போழிடம் கண்ணீனானை துகிலாளுள் பாடி வாழியம் போற்றி என்றேத்தி வட்டமிட்டாட வருவேன். ஆழிமலவனில் வேற்றும் ஐயாரடைகின்ற போது கோழிப்பட்டையோடு கூடி குளிர்ந்து வருவன கண்டேன். நீங்க சொல்லுங்க. கண்டேன் எரிப்பிறை கண்ணீனானை இழையாளுள் பாடி குறித்த இளையங்களிட்டு முகமலந்தாட வருவேன். அரித்தொழுகும் வெள்ளரூவி ஐயாரடைகின்ற போது வலிக்குயில் பேடையுடாடி வைகி வருவன கண்டேன். பிறையிளம் கண்ணீனானை வளையாடும் பாடி துறையிளம் பன்மலர் கூவி தோளை குளிர தொழுவேன். அரையிளம் பூங்குயிலாலும் ஐயாரடை
அடைகின்ற போது சிறை இளப்பேடையுடாடி சேவல் வருவன கண்டே ஏடுமதி கண்ணியானை எந்திழையோடும் பாடி காடொடு நாடு மலையும் கை தொழுதாட வருவே ஆடலமர்ந்துரைகின்ற ஐயாரடைகின்ற போது பேடை மயிலோடும் கூடி பிணைந்து வருவன கண்டேன் கண்மதி கண்ணீனானே கையல்லாளோடும் பாடி உண்மெளி சிந்தையனாகி உணரா ஒருகாவருவே அண்ணலமர்ந்துரைகின்ற ஐயாரடைகின்ற போது வண்ண பகன்றிலுடாடி வைகி வருவன கண்டே கடிமதி கண்ணீனானே காதிகையாளோடும் பாடி வடிவொடு வண்ணமிரண்டும் வாய் வேண்டுவ சொல்லி வாழ்வே அடியினையாக்கும் கழலையாரணைகின்ற போக்கு இடிகுரலன்னதொரு ஏனம் இசைந்து வருவன கண்டே விரும்புமதி கண்ணியானை வெள்ளியல தொடும் பாடி பெரும்புலகாலை எழுந்து பெருமல கொய்யாவருவே அருங்கல பொன்மணியும் ஐயாரடைகின்ற போது
கலந்து வருவன கண்டே கண்ணீனானை மொய் குழலா தொடும் பாடி பற்றி கயிறில்லே பாடியும் ஆடவருவே அற்றருள் பெற்று நின்றாரோடு ஐயா நடைகின்ற போது நற்றுணை பேடையுடனே நாரை வருவன கண்டே மதி கண்ணியானே மொழியாளொடு பாட்டி எங்கருள் நல்கு கொலந்தை எனக்கு நீ என்ன வருவே அங்கிளமங்கையராடும் மையாரடைகின்ற போது பைங்கிழி பேடையுடாடி பறந்து வருவன கண்டே வளர்மதி கண்ணீனானே வார்குழலாளொடு பாடி களவு படாத துர்காலம் காண்பான் கடை கண்ணிற்கின்றே அளவுபடாத அன்போடு ஐயாரடைகின்ற போது இளமனாகு தழுவி ஏறு வருவன கண்டே திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா